ஆமாம், இந்த தேன் குடிக்கிறதுக்கு வரும். அப்படி உடைச்சி வச்சிருக்கிற டின் மீனை வந்து சேர்த்துக்கொள்வோம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன நாங்கள் செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் முருங்கை இலை என்றாலே பொதுவாக நல்ல சத்தான கீரை தான். முருங்கை இலையும் அதோட வந்து டின் மீனையும் சேர்த்து ஒரு வரை தான் செய்ய போகிறோம். உண்மையிலுமே அது ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ கூடுதலாக வந்து முருங்கையில் சாப்பிடாதாக்கள் இந்த டின் மீன் போட்டு அந்த வர செய்யக்க வந்து சாப்பிட்டு கொள்ளுவினோம். சோறோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம், பானோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். இன்னொன்று இந்த டின் மீனுக்கு பதிலாக நீங்கள் வந்து மற்ற வேறு மீன்கள் இப்போ ஃப்ரெஷ் மீனும் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் முள் குறைஞ்ச மீனாக இருந்தால் இன்னுமே நல்லது. அதுக்காக முள் இல்லாத மீனண்டி இல்லை. இப்போ திருக்க மீன் அதுகளெல்லாம் திருக்க மீன் தனியாகவே வர செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவும் வந்து சேர்த்து செய்து கொள்ளலாம். நல்ல பெரிய மீன் அந்த தசைகள் வந்து எடுத்து முள் இல்லாமல் எடுத்து செய்தால் சின்னாக்களுக்கு பயம் இல்லாமல் கொடுத்து கொள்ளலாம். அந்த வரையத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். என்ன அது வந்து முருங்கை மரத்தில் அப்படியே முருங்கை இலையெல்லாம் பிடுங்கி தான் இந்த வர செய்ய போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. என்ன செய்யும் முருங்கை இலையெல்லாம் முருங்கை என்னண்டா மரத்தில் முருங்கை இலை இருக்குதோ? முருங்கை மரத்தில் முருங்கை இலை இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ எட்டி பிடுங்க இல்லாத உயரத்துக்கு போயிட்டு, ஆனால் முருங்கையை வந்து முறிச்சு தான் வளர்க்க வேணும். இப்போ வந்து முருங்கையை முறிச்சு வளர்த்தா தான் என்னதுக்கு அப்போ சொல்கிறது, அப்போ தான் சடைச்சி வரும். இப்படி ஓங்கி போனால் நாங்கள் இலையும் பிடுங்க இல்லாத காயும் பிடுங்க இல்லாத ஆக உயரமாக வளர்ந்தா இப்படி வெட்டினா இதிலேருந்து 4 அப்படி கொப்புகள் வந்து அப்படி தலைச்சி கொண்டு வந்தால் சடைச்சும் பெறும். 14 வந்து வெட்டி தான் போகணும். இப்போ எங்களுக்கு முருங்கை விலையும் தேவை, வெட்ட தான் போகணும். ஆனால் இதுதானப்போ ஆக உயரமாக வளருது. என்ன செய்வோம்? இல்லாட்டி 2 வெட்டத்தான் வேணும் ஒரு கணக்கில். ஏதாவது ஒரு கொப்பண்டைக்கு வெட்டுவோம், அடுத்த பள்ளிக்கிழமை பிறகு வெட்டுவோம். இந்த அந்த கத்தி சரியா வெட்டுங்க, கீழே விழுத்து அவங்களுக்கு எடுப்போம். என்ன ஆனால் முருங்கை மரத்தில் ஒரு தரம் பெருசாக ஏறுற இல்லை. ஏன்னு சொல்லுங்க, நீங்கள் ஏறி முடிச்சிருக்கலாம் தானே? நான் ஒரு ஏறி விழுந்தேன். நான் என்னப்பா இந்த பிள்ளை சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளைன்னா ஒரு 5ஆம் ஆண்டு இதுல அப்படியே நிறுத்துங்க, இப்படி நிறுத்து. முருங்கை புடுங்கம்மான்னு சொல்ல இது டக்குன்னு ஒரு சின்ன மரம் இந்த அளவுலாம் ஏறு, அது கொஞ்சம் சரிஞ்சு நின்றது அந்த மரம். முருங்கை புடுங்கி போட்டு சாஞ்சாலத்தை சட்டை அப்படியே பிள்ளைகளை அங்கே சின்ன கொப்புல சடக்கண்டு அப்படியே வந்து விழுந்தா எல்லாம் பயந்தாண்டிச்சு. எப்படி இருக்கு இல்லை? என்ன நல்லா இருக்கு. என்ன பயிலையே பாருங்க, ஆமாலாச்சு நல்ல இல்லை. ஒரு கொப்பை முறிச்சு விட்டீங்களே, அது வளரும். பிரயோசனம் இல்லையா? ஆக உயர்ந்தா அப்படி முறிச்சில வைக்க முழுக்க விடிய பார்க்க தனித்தனி இலையா கலந்து வரும். இதில் முறிப்போம், இதுவும் இருக்கு நல்லது. ஆனால் தண்டுகளும் சேர்ந்து அதில் வந்துடும். இது அங்கால பழத்திருக்கு என்ன இல்லை இதில். ரைட், டின் மீன் முருங்கையில் வரைக்கும் வந்து முருங்கையில் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா தலாண்டு தான் இருக்கையில். இவ்வளவும் தேவையில்லை, அளவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்படியே கொண்டு போவோம். என்னப்பா இந்த எங்கடா தண்ணி பேப்பர் எப்படி அதை கூடாரமாயிட்டு தானே? இப்படியே இலையோடைய கழுவி நான் வந்து சுவமங்களுக்கு உதறி விட்டால் அப்படியே இதாக போயிடும். வீட்டு மேலே தான் ரெண்டாலும் காற்றுகளுக்கும் சில டஸ்ட்டுகள் தூசுகள் வந்துருக்குறாங்க. மற்ற இந்த தண்ணி பேப்படியில் நல்லா தண்ணி வந்து இந்த கூடாரமாயிட்டு அந்த கொடி பூ இருக்குல்ல, அது வந்து அப்படியே நல்ல கூடாரமாக வந்துட்டு. என்ன இந்த சின்ன குழாவியல் நிற்கும், இந்த தேன் குடிக்கிறதுக்கு வரும். அப்படி இந்த உதறி விட்டால் சரி, நாங்கள் அப்படியே உருவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக உருவி எடுத்துட்டோம். இதை வந்து இனி சின்ன இன்ஜினா அரிஞ்சு தான் எடுக்க போகிறோம். ஓரளவான சின்ன தண்டு வந்தால் பரவாயில்லை. ஆக பெரிய தண்டுகளை வந்து உருவி எடுத்துட்டோம். நீ அரியக்க வந்து அந்த சின்ன தண்டு வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து நல்ல அரிபட்டிடம் தானே, கையால் தான் இப்படியே அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம். பார்த்திங்கன்னா முருங்கையிலே வந்து நல்ல சின்னனா நாங்கள் அரிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து
அதை வந்து ஒரு பப்பாசி பழம் கொண்டு வெட்டி சாப்பிடுவோம் என்ன. ஊர் பப்பாசி. பார்க்கவே ஆசையாக கிடக்கு. சுய்யொண்டை கொண்டு வாங்க. முடிவெல்லாம் கழுவி போட்டு தான் பட்டுறோம். அப்புறம் நினைக்காதீங்க நீங்கள் கழுவே இல்லைன்னு பழம். அதுதான் பக்கத்தில் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் இப்படியே கொடுத்து விட்டால் சாப்பிடுவீங்க. வாழ்க்கை ஒரு துண்டு என்ன. நீங்கள் ஒரு துண்டு எடுங்க. உண்டு அது ட்ரெண்டு வருதுன்னு செய்கிறது. இப்போ வந்து எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுப்பை மூடிக்கொள்ளுவோம். கிளிப்புள்ளி ஒருத்தர் எப்படி இருந்து கத்துறா ரெண்டு பாருங்க. அடுப்பெரிய தொடங்கிட்டது. இந்த தாஜுக்கெலாம் நாங்கள் வர செய்ய போகிறோம். அப்படியே தாஜு சூடாகட்டுக்கும். சட்டி வந்து சூடாகிட்டது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். எண்ணெய் அப்படியே கொதிக்கட்டுக்கு எங்களுக்கு. எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. இந்த வரைக்கும் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கடுகு போட்டுக்கொள்வோம். அதோடு பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறையவே வெட்டி வச்சுருக்கிறோம். அதோட வந்து பச்சை மிளகாயம் போட்டுக்கொள்வோம். அப்படியே கலந்து விடுவோம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயம் வந்து அப்படியே வதங்கி கொண்டு வரட்டுங்க எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து எங்களுக்கு அப்படியே வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கையிலேயே நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இனி வந்து அடுப்பாக எரிக்கக்கூடாது. இந்த முருங்கையில் வரைக்கும் வந்து அடுப்பு எரிக்கக்கூடாது. இப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். இப்படி இந்த கிணக்க மாதிரி இருந்தது. அப்படியே நல்ல வதங்கி கொண்டு வந்த உடனே கொஞ்சமாக வந்துட்டு முருங்கையில். ஏன்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ளுவோம். அதையும் வந்து கலந்து கொள்ளுவோம். அப்பா எல்லோரும் கதைச்சி கொண்டிருக்கணும் வேணா. இப்போ இப்படியே இன்னும் கொஞ்சம் பதம் கட்டுங்க எங்களுக்கு. அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டின் மீன் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். நல்ல வடிவாக எல்லாம் துப்புரவாக்கி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது. மற்றது இந்த முள் இருக்குல்லோ, இந்த முள்ளும் வந்து இல்லாமல் தான் இருக்கணும். அப்படியே இதை வந்து கொஞ்சம் சின்னனாக நாங்கள் உடைச்சி எடுத்து விட்டால் சரி. ஆனால் போட்டு நாங்கள் இப்போ கிண்டைக்கே வந்து சின்னனாக வந்துடும். பெருசாக உள்ளதுகளை வந்து இப்படி கொஞ்சம் சின்னனாக்கி விட்டால் சரி. இந்த அளவில் நாங்கள் உடைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு திறந்து பார்ப்போமே என்ன. முருங்கையில் இப்போ நல்லா வறுபட்டு எங்களுக்கு நல்லாவே வறுபட்டுட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சம் உரைப்புக்காக கட்டர்தூள் சேர்த்துருக்குறோம். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய்ப்பூ, வளமையாக தேங்காய்ப்பூ போடுறதிலும் பார்க்க கொஞ்சமாக போட்டால் காணும். இதை வந்து போட்டுக்கொள்ளுவோம். அதையும் வந்து இப்படியே கலந்து விடுவோம். உரைப்பு இல்லாமல் உங்களுக்கு இந்த வர தேவைன்னு சொல்லி சொன்னால் இப்போ சின்னகள் சாப்பிட்றோன்னா கொஞ்சம் உரைப்பு குறைச்சி இது இப்போ நாங்கள் போட்டிருக்கிற அந்த அளவு உரைப்பு வந்து காணும். கொஞ்சம் கட்டத்துலாம் சேர்த்துருக்குறேன். இன்னும் இதை விட உரைப்பு கூட வேணுமென்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம். பச்சை மிளகாயம் போட்டபடியாக நாங்கள் கொஞ்சம் தான் போட்டு நாங்கள் அதோடு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் உடைச்சி வச்சுருக்கிற டின் மீனை வந்து சேர்த்துக்கொள்வோம். அதையும் சேர்த்து அப்படியே வறுத்துக்கொள்வோம். இதெல்லாம் வந்து அப்படியே தணலில் விட்டு தான் வறுக்கணும். ஒரு நல்ல ஒரு சூப்பர் சுவையாக இருக்கும். உண்மையிலே வாசம் பெறுது. இந்த தின்மீன் எல்லாம் சேர்த்து அப்படி வறுவடைக்க வாசம் பெறுது இல்லை. அப்படியே மூடி விடுவோம். தணலில் கொஞ்சம் அப்படியே வறுபடட்டுக்கும் எங்களுக்கு. ஏன்னாண்டா இப்போ டின்மீன் எல்லாம் சேர்த்தது தானே கொஞ்சம் வறுபடட்டுக்கும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம்.
அப்படியே தணலில் கிடந்து வறுபட்டு கொண்டு இப்படி வந்திருக்குன்னு வேறு. இப்போ வந்து நல்லபடியே பொழு பொழுண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பானும் வரையும் தான் சாப்பிட போகிறோம். என்ன டின் மீன் முருங்கையில் வரையும் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோம். என்ன முருங்கையில் இந்த வாசத்தை அடிக்கிறார். அப்படி இருக்கானே நல்ல ஒரு சுவையாக இருக்கா. இது பாண்டாண்டி இப்போ நார்மலாக பானும் சம்பளம் மாதிரி இந்த வரையோடையோ சாப்பிட்டு கொள்ளலாம்ப்பா. அதோட அந்த இடைக்கிட வந்து இந்த மீன் வந்து கடிபடுது. நல்லா இருக்கு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து உண்மையிலுமே உடன் மீனும் போட்டுக்கொள்ளலாம். என்ன முள்ளெடுத்து வடிவா உடன் மீனும் போட்டுக்கொள்ளலாம். நல்லொரு வரை உண்மையிலே நீங்களும் செய்து பாருங்க. கூடுதலாக அதை விட இது செய்கிறது கொஞ்சம் இலகுவாக செய்யலாம். இருக்கும். எல்லா காலத்துலேயும் இருக்காது. சில காலத்தில் முருங்கையில கொட்டி வெறும் தண்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ நல்ல முருங்கையில் இருக்குது ஓரளவு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.